வைபவ் சூரியவன்சி வரலாறு கிரியேட் பண்ணிட்டாருங்க. என்ன கேக்குறீங்க? ஆமாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த T20 சீரீஸ்ல வந்து என்னோட பேர் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசைப்பட்டாருங்க. அது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு Congrats. ஸ்ரீலங்கா கூட. பட் இருந்தாலும் என்னன்னா, நம்ம पहले चीज़ இங்கிலாந்து है கூடயும் அயர்லாந்து कि கூடயும் फैमिली போட்டி के लिए போடணும்னு और சொல்லி तेरे வெயிட் लिए பண்ணிட்டு बहुत இருந்தாங்க. प्राउड பட் मोमेंट है அயர்லாந்து சீரீஸ்ல और மெயினா ஒரு वो लोग சீனியர் तेरे கேட்டகரியில लिए தான் बहुत இதுதாங்க पीछे मेहनत T20 करे होंगे சீனியர் जैसे तूने கேட்டகரியில बोला है, அயர்லாந்து तो சீரீஸ் बहुत இங்கிலாந்து சீரீஸ் தான் प्राउड மெயினான प्राउड சீரீஸ். फील होता அப்படி है। இருக்கிறப்போ இதுல और வந்து और एक அயர்லாந்து கூட चीज़ है வந்து कि அவங்க तूने தோத்து कैप को போயிட்டாங்க. एंड அது किया तेरा இருந்தாலும் என்னன்னா टैलेंट और ஓகே, அந்த डिटर्मिनेशन மேட்ச்ல के வந்து साथ। நம்ம சஞ்சு சாம்சன் இருந்தாங்க. प्ले இன்னொன்னு प्ले சஞ்சு fearless சாம்சன் cricket கிட்ட வந்து and தண்ணி nothing கொடுக்குறதுனா changes பல here. பேர் வந்து பேசியிருந்தாங்க. Play முக்கியமா with the அஸ்வின் right வந்து attitude பேசியிருந்தாரு. அவர் வந்து and தண்ணி smile on your தூக்குனாதான் face. வந்து நமக்கு அறிவு Make வரும்னு சொல்லி every நானும் Indian வீடியோ proud and போட்டிருந்தேன். country proud. பட் கிரவுண்டுக்கு வெளியே இருந்து பார்த்தா Congratulations. தான் அந்த மேட்ச் எப்படிங்கிறது புரியும், அந்த வெறி வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கீழே வந்து இந்த டீம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபார்மேஷனையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வைபவ் சூரியவன்சி வந்து இடம்பெறுவாங்க கேட்குறப்போ ஒரு பொறாமையில நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எனக்கு அவரோட ஆட்டம்னா தெரியாது, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டீம் என்ன முடிவு பண்ணுதோ, பிசிசிஐ என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும். பட் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பார்த்தா இப்போதைக்கு ஓகே தான். பட் என்னன்னா அவரை வந்து அவ்வளோ ஆஹா ஓஹான்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ வந்து என்னன்னா, நேற்று அந்த இங்கிலாந்து சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறப்போ இவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, இவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, இங்கிலாந்து இந்தியா. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கிறப்போ நேற்று வந்து அவங்க வின் பண்ணாங்க இங்கிலாந்து. ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. இந்த 5 மேட்ச்ல மேக்ஸிமம் 3 மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து என்னதான் இருந்தாலும் இங்கிலாந்து லெவல்ல ஃபர்ஸ்ட் T20 சீரீஸ் வந்து நம்ம சீனியர் லெவல்ல வந்து விளையாடுறாங்க. இந்த ஹிஸ்டரி கிரியேஷன்ல வந்து முதல்ல சச்சின் சார் தான் இருந்தாரு. ரொம்ப கம்மி வயசுல உள்ள வந்தது. இப்போ அதையும் தாண்டி ஒரு ஹிஸ்டரி கிரியேட்டரா ஒரு 15 வயசுல ஒரு பையன் வந்திருக்கானா, அது நம்ம வைபவ் சூரியவன்சி தாங்க. இந்த வைபவ் சூரியவன்சி நம்ம ஜோஃபர் ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் பால்லே வந்து 6 அடிச்சது வந்து பயங்கரமா ஹிஸ்டரியும் நேற்று வந்து பிரபலமா பேசப்பட்டாங்க. பரவாயில்லையே, இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸை வந்து பயப்படாம அடிக்கிறான், அது ஜோஃபர் ஆர்ச்சர் கிட்ட வந்து அவர் வந்து டெட் பவுலர், அவர்கிட்டயே போய் இந்த வித்தையை காமிக்கிறானே, ரொம்ப ரொம்ப சூப்பர். பட் இருந்தாலும் ஒரு 14 ரன்கள் எடுத்து வெளியே வந்துட்டாரு. பட் ஓகே, போக போக இன்னும் பயங்கரமா அடிப்பாரு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க லைனப் எல்லாமே சூப்பராக இருக்கு. திலக் வர்மா, அபிஷேக் சர்மா சொல்லி பல பேர் சூப்பராக தான் ஆடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஏன்னா நேற்று வந்து தோத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ஜூலை 7, ஜூலை 9, ஜூலை 11. ஸோ இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து வைபவ் சூரியவன்சி டீமுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த மேட்ச்னும் இருப்பாரு. ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு மேட்ச்லாம் தள்ளி விட மாட்டாங்க. அடுத்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இல்லை அவங்கள வந்து தூக்கி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வேற இடத்துல போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க உள்ள வந்தது. வைபவ் சூரியவன்சியோட மேட்சும் அவர் வந்து இந்தியா டீமுக்குள்ள வந்ததை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி போங்க. இந்தியாவோட கருத்து சொல்லி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.